children. Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara. இது கேட்டாலே யாரு நினைவு வருவா? சங்கராச்சாரியார் இல்லையா? காஞ்சிபுரத்துல சங்கர மடம் இருக்கு. அங்க சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள்னு ஆச்சாரியார் இருந்தா. அவளை மகாபெரிவான்னு சொல்லுவா. அவர் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு பக்தர் அவர்கிட்ட போய், பெரியவா உங்களுக்கு எந்த பண்டிகை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா. உங்களை கேட்டா என்ன சொல்வேள்? எனக்கு தீபாவளி பிடிக்கும், புதுசு போட்டுக்கலாம், பட்டாசு வெடிக்கலாம், ஸ்வீட்லாம் சாப்பிடலாம்னு சொல்லுவேள். இன்னொருத்தர் பொங்கல் பிடிக்கும், கரும்பு சாப்பிடலாம்பா. ஒருத்தர் பூஜை பண்ணணும், நவராத்திரின்னு சொல்லுவா. ஆனா அந்த மகாபெரியவா என்ன சொன்னா தெரியுமா? எல்லா பண்டிகையும் கொண்டாடுறதுக்கு காரணமா இருந்த அந்த ஆதி சங்கர பகவத்பாதா சங்கராச்சாரியா பிறந்த சங்கர ஜெயந்தி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். பெரியவா சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லா காலத்திலையும் கடவுள் நம்பிக்கை உள்ளவாளும் உண்டு, இல்லாதவாளும் உண்டு. அந்த காலத்திலையும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவாளும் இருந்தா. பகவானை நினைக்கிறதோட ரிச்சுவல்ஸ்க்கு முக்கியத்துவம் இருந்தது. தேவையில்லாத மூட வழக்கங்கள் நிறைய ஏற்பட்டு போச்சு. தர்மம் நலிஞ்சு போச்சு. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றார்? யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம். எப்பெல்லாம் தர்மத்துக்கு க்ஷீணம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் அவதாரம் எடுப்பேன்னு சொல்றார் இல்லையா? அதே மாதிரி இந்த சிவபெருமான் ஆதிசங்கரனா அவதாரம் எடுத்தார். காலடி க்ஷேத்திரம் கேரளாவில் இருக்கு, எர்ணாகுளம் பக்கத்துல. அங்க சிவகுரு ஆரியாம்பாள்னு ஒரு தம்பதி இருந்தா. ரொம்ப நாளைக்கு அவளுக்கு குழந்தைகளே இல்லை. திருச்சூர் சிவபெருமான் மேல பக்தியோடு இருந்தா அவரை வேண்டிண்டா. திருச்சூர்னா நினைவருமே, திருச்சூர் பூர ஃபெஸ்டிவல், யானையில அலங்காரத்தோட ரொம்ப அழகா இருக்குமே. சிவபெருமானும் இவளோட பக்திக்கு இறங்கி சிவகுரு அவரோட கனவுல வந்தார். 16 வயசு ஆயுள் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, தர்மவானா பக்தியோட இருக்கிற குழந்தை வேணுமா, இல்லைன்னா நிறைய வயசு சோ இருக்கிற மாதிரி குழந்தைகள் வேணுமா அப்படின்னு இவரை கேட்டார். இதை பார்த்தா நமக்கு இன்னொன்னு நினைவு வருமே, மார்க்கண்டேயன் கதையில கூட அப்படிதானே வந்தது. இவரும் எனக்கு தர்மவான பக்தியோட இருக்கிற குழந்தை தான் வேணும் அப்படின்னார். சிவபெருமானே அவருக்கு பிறந்தார். குழந்தைக்கு சங்கரன் அப்படின்னு பேர் வச்சா. சின்ன வயசுல ரொம்ப துருன்றதும் அந்த விளையும் பயிர் முளையிலும் தெரியும்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி அப்படியே கிராஸ்பிங் பவர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா குழந்தைக்கு ஒரு 2-3 வயசு ஆகும்போதே அவ அப்பா இறந்து போயிட்டான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவ அம்மா குழந்தைக்கு பூணல் போட்டுட்டு குருகுலத்துக்கு அனுப்பிச்சான். குருகுலத்துல அந்த காலத்துல என்ன வழக்கம் இருந்ததுன்னா, வெளியில போய் பிக்ஷை எடுத்துட்டு வந்துட்டு அதை எடுத்து ஆசிரமத்துல கொடுத்து சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவான். அதே மாதிரி குழந்தை சங்கரனும் பிக்ஷைக்கு வெளியில போனார். அங்க ஒருத்தர் வீட்டுல போய் பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு. அந்த வீட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அது. அந்த அம்மா வெளியில வந்து எட்டி பார்க்குறா. ஆஹா, இவ்வளோ தீட்சிதமா இருக்கேன் இந்த குழந்தைக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு உள்ள போய் அப்படியே தேடுறா. டபாவா திறந்து பார்க்குறா, ஒண்ணுமே இல்லை. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் இருந்து, ஊறுகாய் நெல்லிக்காய். சரி, இதையாவது அந்த குழந்தைக்கு கொடுப்போன்னு அப்படியே வந்து குழந்தைக்கு கொடுத்துரு. அதை பார்த்த உடனே சங்கரருக்கு தெரிஞ்சதா, இவளோட பாவர்ட்டி புரிஞ்சுது. செல்வத்துக்கு எந்த அம்பாள்? மகாலட்சுமி இல்லையா? உடனே மகாலட்சுமி மேல கனகதாரா ஸ்லோகம் பாடினார். இவர் பாடிண்டே வரும்போது 19th ஸ்லோகா போது அப்படியே தங்க நெல்லிக்காயா மழையா பொழிஞ்சுது. சின்ன வயசுல அற்புதம் பாருங்க. அப்புறம் சீக்கிரமே குருகுலத்துல கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துனார். 2 இயர்ஸ்லயே ரொம்ப நல்லா எல்லாத்தையும் அங்க கத்துக்க வேண்டியது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அம்மாவோட இருந்தார். இவருக்கு சன்னியாசி ஆகணும்னு ஆசை. அம்மா கிட்ட கேட்டார். அம்மா, சங்கரா, நீ எனக்கு ஒரே குழந்தை இல்லையாப்பா, உன்னை எப்படி விடுவேன்னா? சரி, அம்மாவை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. சாதாரணமாக கிராமத்துலலாம் அந்த காலத்தில் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு நதி ஆறு ஓடும், அங்கே தான் குளிச்சுட்டு வருவா எல்லாம் இல்லையா? அது கேரளா கேட்கணுமா, எவ்வளோ க்ரீன், அப்படியே அங்கெல்லாம் புழை அப்படின்னு ஆறு ஓடும் இல்லையா? அதே மாதிரி இவா வீட்டிலன்னு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பூர்ணா நதி ஓடிட்டு இருந்தது.
தினம் அவள் அம்மா அங்கே தான் போய் குளிச்சுட்டு வருவாள். ஒரு நாளைக்கு அங்கே போய் குளிச்சுட்டு வருவோம் பார்த்தா முடியலை, அப்படியே மயங்கி விழுந்துட்டாள். உடனே சங்கரருக்கு அம்மாவுக்கு அவ்வளோ தூரம் 1.5 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்கேன்னு சுவாமியை வேணுன்னு பாடினார். உடனே பூர்ணா நதி அப்படியே யூட்டர்ன் எடுத்து இவா கொல்லை பக்கம் வந்து அப்படியே போயிடுது. இப்போ போனாலும் இங்கே காரடி போனேன்னா பார்க்கலாம், சங்கராச்சாரியார் இருந்த வீடுங்கிற அது பக்கத்தில் நதி ஓடிட்டுருக்கோம், அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு நாளைக்கு சங்கரர் அவன் அம்மாவும் இந்த நதிக்கு போனால் சங்கரர் நதியில் இறங்கி குளிக்க போனார். அப்போ ஒரு முதல்ல அவரோட காலை பிடிச்சுன்றது. அவர் அம்மா முதல்ல என் காலை பிடிச்சுன்றதுமா, என்னை விழுங்கிடு போல இருக்கே அப்படின்னு. அம்மா பதறி, நான் என்ன பண்ணுறது தெரியல, பக்கத்தில் யாரா இருக்காளா, யாரா ஹெல்ப்பு கூப்பிடலான்னு பார்த்தா யாரும் இல்லை. அப்புறம் சங்கர் என்ன சொன்னார்னா, அம்மா ஒருவேளை இந்த ஜென்மத்து கர்மா எனக்கு முதல்ல விழுங்குற மாதிரி இருக்கோன்னு, சன்னியாசி ஆனால் அடுத்த ஜென்மாவாயிடும், நான் சன்னியாசி ஆயிடுறேன்னு எனக்கு உத்தரவு கிடையாது அப்படின்னு. அம்மா பொறுத்த வரைக்கும் என்ன குழந்தை உயிரோடு இருக்கணும் அவ்வளோதானே, சரிப்பா அப்படின்றா. உடனே ஆபத் சன்னியாசம்னு சில மந்திரங்கள் உண்டு, அதை சொல்லி அவர் உடனே சன்னியாசி ஆயிடுறார். முதலையும் காலை விட்டுடுறது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஏற்பாடெல்லாம் ஆறுது. அம்மா வந்து, சங்கரா என்னோட கடைசி காலத்துக்கு நீ வரணுமேப்பா, எனக்கு எல்லாமே நீ தானே செய்யணும்னு ஆசைப்படுறேன். அம்மா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறேன். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் டுவர்ட்ஸ் நார்த். நர்மதா நதிக்கரையோரம் கோவிந்த பாதர் அப்படின்னு ஒரு மகான், அவர் அத்வைத ஃபிலாசபியில் ரொம்ப சிறந்தவர். அவருக்கு சிஷ்யரார். அவர் வந்து உபனிஷத் பிரம்மசூத்திரம் எல்லாம் சொல்லித்தரார். எல்லாம் கற்றுன்றதுக்கு அப்புறம் அதை வந்து அத்வைத ஃபிலாசபியை ப்ரீச் பண்ண. அத்வைத்தம்னா இப்படி கூட தெரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன், என்னன்னா எல்லாத்துலேயுமே பகவான் இருக்கார், எல்லா ஜீவராசிலும் பகவான் இருக்கார், அப்படி அதுதான் அந்த ஃபிலாசபி. இது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போதும். அதை ப்ரீச் பண்ணோங்கிறதுக்கோசம் யூ கேன் கோ அவுட் அண்ட் ஸ்டார்ட் ப்ரீச்சிங் அப்படின்னு சங்கரரை பர்சன். சங்கரர் காஷி வரார். காஷியில் இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் ஏற்படுறார். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். வேதம், உபனிஷத், பிரம்மசூத்திரம், இதுக்கெல்லாம் அவர் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவார். அதை எழுதுகிறார். பகவத்கீதை எல்லாத்துக்குமே எழுதுகிறார், எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். ஒரு நாளைக்கு இவர் கங்கையில் குளிச்சுட்டு வரார். காசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் நேரவாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஒருத்தரை போனால் இன்னொருத்தர் அப்படி நின்று போகிற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன சந்தா இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. அந்த மாதிரி இவர் கங்கையில் குளிச்சுட்டு வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு சண்டாளன் 4 நாயை பிடிச்சுன்னு வரான். சண்டாளன்னா த பர்சன் ஹூ இஸ் தேர் இன் த கிரிமேஷன் கிரவுண்டு. அந்த ஹெல்த் ஃபேக்டருக்கோசரம் இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாதுங்கிறதுக்கோசரம் யாரும் அவளோட மிக்ஸ் பண்ணிக்க மாட்டான். அதனால் இவர் உடனே வழியை விடு, ப்ளீஸ் கோ அவே ஃப்ரம் மை பாத் அப்படின்னு சொல்கிறார். சங்கரை சொல்கிறார் சண்டாளன் பார்த்து. உடனே சண்டாளன் வந்து, யாரை வந்து நகர சொல்கிறீங்க, இந்த உடம்பையா இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானியா பிரம்மத்தையா அப்படின்னு கேட்டுறார். அப்படியே சங்கர் வாஸ் டேக்கன் அ பேக். ஆஹா, சண்டாளன் இவரோட வாயிலேருந்து எப்படிப்பட்ட அட்வைஸ் வருது. நம்மளோட அத்வைத ஃபிலாசபியே எல்லா ஜீவராசிலையும் பகவான் இருக்கான்னு, யாரும் மேலே கீழே கிடையாது இல்லையா. ஆஹா, இவரே என்னோட கண்ணு திறந்து வச்சான்னு அப்படியே அந்த சண்டாளனுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு மனிஷா பஞ்சகம் அப்படின்னு பாடுறார். ஆக்சுவலாக சிவபெருமான் தான் அந்த சண்டாளன் ரூபத்தில் 4 நாய் வந்து 4 வேதத்தையும் அப்படியே இழுத்துன்னு வர மாதிரி இது. ஸோ அந்த இடத்துல மனிஷா பஞ்சகம் பாடுறார். அப்புறம் காஷியிலே என்ன ஆகுதுன்னா, இவர் அங்கே இருக்கும்போது ஒரு வயசான ஒரு ரிஷி வரார். வந்துட்டு இவர் பாஷ்யம் எழுதியிருக்கார் இல்லையா பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம், அதில் அவர் டவுட் கேட்குற மாதிரி ஒரு தர்க்கம் மாதிரி வருது. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறார். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா. பண்ண உடனே ஹி வாஸ் வெரி ஹாப்பி. யார் தெரியுமா அது? வேதவியாசர் தான். அவர் தானே வந்து பிரம்மசூத்திரம்லாம் எழுதினது. இவருக்கு என்ன 16 இயர்ஸ் தானே வந்து இவரோட ஆயுள் அப்படின்னு சொல்லிருக்கா இல்லையா. இன்னொரு 16 வருஷம் யூல் பி தேர், வந்து யூல் பி ஏபிள் டு ப்ரீச் ஆல் குட் திங்ஸ், தர்மம் எல்லா மக்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கோசரம் another 16 இயர்ஸ் யூ கெட் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேயும் போயிட்டு. அப்புறம் இவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேவையில்லாத மூட வழக்கங்கள், தேவையில்லாத ஃபிலாசபிஸ்லாம் இருந்தது இல்லையா, அதில் அதை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தரையாக ஜெயிச்சுட்டே வந்தார். சங்கராச்சாரியார் மாஹிஷ்மதி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வரார். நர்மதா நதிக்கரையோரம் மகாராஷ்டிராவில்.
அங்கே மண்டல மிஸ்ரர் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்காலர் இருந்தார். அவர் வந்து மீமாம்சம் அப்படின்னு ஒரு ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுறார். மீமாம்சம்னு ஜஸ்ட் நோ த நேம், அது வந்து மோர் ரிச்சுவல்ஸ் சம்மந்தமாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபிலாசபி. அங்கே வந்து அவரோட ஒய்ஃப் பேர் பாரதி, ஷி வாஸ் ஆல்சோ ஸ்காலர். இவரோட வாதத்துக்கு வராரு, கம்ஸ் ஃபார் அ டிபேட். 2 பேரும் தே அக்செப்ட். இந்த டிபேட்க்கு யாரு தெரியுமா வந்து ஜட்ஜு? பாரதி தான். அந்த காலத்தில் பாருங்க, லேடிஸ் இல்லாமல் ஸ்காலர்ஸாக இருந்திருக்கா. ஸோ 2 பெரிய ஃபிலாசபர்ஸ் ஒரு டிபேட்க்கு ஜட்ஜே வந்து ஒரு லேடி தான். 2 பேர் கழுத்துலையும் மாலை போடுறா, பூ மாலை. அண்ட் ஆர்குமெண்ட் கோஸ் ஃபார் டேஸ் அண்ட் ஆல். அட் ஒன் ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, மண்டல மிஸ்ரர் கழுத்தில் உள்ள மாலை வந்து மலரெல்லாம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாட ஆரம்பிச்சுடுறது. அவர் வந்து ஹி வாஸ் லூசிங் ஃபேத் ஆன் ஹிஸ் ஃபிலாசபி. தான் தூக்க போகிறோங்கிறது அப்படியே தெரிஞ்சுன்றது. இதனால he was just trying to put forth his ideas. ஆனாலும் சங்கரர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு அப்படிங்கிறதுல தானா அந்த எமோஷனல் சேஞ்சில் அவர் கழுத்தில் உள்ள மாலை வந்து வாட ஆரம்பிச்சு. he starts believing in what Shankara says. அதனால வந்து ஸோ நேச்சுரலி சங்கரா wins the debate. உடனே அவர் சங்கரோட டிசைபிள் ஆகிறார். அவர் தான் சுரேஸ்வராச்சாரியர். அவரோட ஒய்ஃப் பாரதியும் கூடவே வரா. இன்ஃபேக்ட் இவர் 2 பேர் என்னன்னா, மண்டன மிஸ்ரர் சப்போஸ் டு பி அவதாரம் ஆஃப் பிரம்மா அண்ட் பாரதி வந்து சரஸ்வதி. இவாலாவும் வரா. திருப்பி அப்படியே பாரதம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அவர் வந்து இவரோட பரிக்கிரமா நடந்துகிட்டே இருக்கு. இவர் அங்கேயும் பத்ரிநாத் போகிறார். பத்ரிநாத் 4 தாமில் 1, பத்ரி, கேதார், கங்கோத்ரி, யமோத்ரி சொல்லுவா இல்லையா. பத்ரியில் அந்த விக்கிரகம் இல்லை. பத்ரிநாத்தில் அங்கே பக்கத்துலேயே அலகானந்தா நதி ஓடும். அங்கே வந்து அந்த பகவானோட விக்கிரகம் இருக்குன்னு அதை எடுத்து அங்கே ஸ்தாபனம் பண்ணார். அப்புறம் நிறையா கோவில்களுக்கெல்லாம் வரார். அப்படியே வந்துட்டே இருப்போர் அவர் ஸ்ருங்கேரி வரார். ஸ்ருங்கேரியில் வரும்போது அவருக்கு வந்து தெரியறது அம்மாவுக்கு முடியல அப்படின்னு. உடனே காலடி போயிடுறார். காலடியில் பார்த்தா அவள் அம்மா வந்து சிவசனடி அம்மாவை அப்படியே ஆஸ்வாசனை பண்ணி நிறையா ஸ்லோகமெல்லாம் சொல்லி இது பண்ணால் ஷி பாஸ் அவே. அப்புறம் அம்மாக்கான காரியம் அவரே செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்கவாலாம் சன்னியாசி இதை செய்யக்கூடாது, அக்னி மூட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வீட்டு கொல்லையிலே பச்சை மரங்கள்னால அம்மாவோட உடலை அடுக்கிட்டு யோக அக்னி, சன்னியாசிகளும் யோகா இருக்கும் இல்லையா, யோகா அக்னி அதாலேயே அம்மாவோட சம்ஸ்காரம் பண்ணுறார். அப்புறம் ஹீ கம்ஸ் பேக் டு ஸ்ருங்கேரி. கொல்லூர் போகிறார். கொல்லூரில் வந்து அவருக்கே கொஞ்சம் உடம்பு ஜுரம் அந்த மாதிரி இருக்கா. அப்போ அம்பாள் கொல்லூர் மூகாம்பிக்கே கஷாயம் வச்சு அவருக்கு ஜுரம் சரி பண்ணது கொடுக்குறாராம். இப்போவும் நமக்கு பிரசாதமாக கொல்லூரில் கஷாயம் கிடைக்கும். தன்னோட ப்ரீச்சிங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணோங்கிறதுக்கு நம்ம இந்தியாவோட 4 கார்னர்லேயும் வந்து அவர் மடம் ஸ்தாபனம் பண்ண. பூரியில் கோவர்த்தன மடம்னு ரிக்வேதத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி. இவரோட சிஷ்யர் பத்மபாதர் அங்கே ஃபஸ்ட்டு ஆச்சாரியா இருந்தார். அப்புறம் ஸ்ருங்கேரியில் யஜுர்வேதம் ஃபாலோ பண்ணார், சாரதா பீட்டம். அங்கே சுரேஸ்வர ஆச்சாரியார் தான் ஃபஸ்ட்டு ஆச்சாரியர். பக்கத்துலேயே வந்து பாரதி வந்து சாரதாம்பாளா அங்கே இருக்கா. அப்புறம் துவாரகையில் வந்து சாமவேதம் ஃபாலோ பண்ணவர் அங்கே மடம் ஸ்தாபனம் பண்ணுறார். அங்கே ஹஸ்தமானக்கா ஃபஸ்ட்டு ஆச்சாரியா இருக்கார். அப்புறம் பத்ரிக்கு கீழே இருக்க ஜோஷி மட்டில் அங்கே சங்கர் மடம் ஸ்தாபனம் பண்ணுறார். அங்கே அதர்வண வேதம் ஃபாலோ பண்ணுற மாதிரி அங்கே மடம். அங்கே தோட்டக்காச்சாரியார், இவரோட சிஷ்யர் தோட்டக்காச்சாரியார் தான் ஃபஸ்ட்டு ஆச்சாரியாராக இருக்கார். இவர் நிறையா கோவில்களுக்கு போயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தா காஞ்சி காமாட்சிக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்ரீசக்கரம் இவர் ஸ்தாபனம் பண்ணது தான். அகிலாண்டேஸ்வரி திருச்சி அங்கே அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்தை தாடகமாகவும் போட்டிருக்கார். மாங்காடு காமாட்சி அங்கே மேரு வந்து இவர் ஸ்தாபனம் பண்ணது தான். நிறைய கோவில்கள் போயிருக்கார். இவர் 3 தடவை நம்ம பாரதத்தை விஜயம் பண்ணிட்டு நம்ம அத்வைத ஃபிலாசபி, நம்ம சனாதன தர்மத்தோட உன்னதிக்கு அவர் பாடுபட்டிருக்கார். கடைசியில் 32 இயர்ஸ் தானே இவருக்கு. தன்னோட கடைசி காலத்தில் அவர் கேதார்நாத்துக்கு மேலே அப்படியே பகவானோடு கலந்துட்டார். சங்கர் ஹிமாலயத்தில் கலந்துட்டார். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா. சங்கர சன்னியாசியாக இருந்தாலும் அம்மாவுக்கு
வாக்கு கொடுத்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து அம்மாவோட காரியங்களை செஞ்சேன். ஸோ எந்த பொசிஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸை மறக்கவே கூடாது. எப்போவுமே எந்த இப்போ இதில் எந்த மாதிரி இருந்தாலுமே. அப்புறம் இன்னொன்று பாருங்கோ, அங்கே காஷியில் அந்த சண்டாளனுக்கு ஏத்தாப்புல மனிஷ பச்சகம் பாடினார் இல்லையா, அது என்ன சொல்கிறது, வந்து எல்லா ஜீவராசிலையும் பகவான் இருக்கான். அதுதான் நம்மளோட சனாதன தர்மம், நம்மளோட ஹிந்து தர்மமே. நம்ம ஹிந்து தர்மம் எல்லாரும் ஒன்றுன்னு தான் சொல்கிறது. நடுவில் தேவையில்லாத வழக்கத்தினால இவா பெரியவா, இவா சின்னவா, இவா வசதி, இவா மட்டங்கிற மாதிரி ஆயிடுது. பட் இட் இஸ் நாட் ஸோ. நம்மளோட தர்மத்தில் எல்லாருமே ஈக்குவல் தான். ஓகே, now it is question time. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். இது ஆதிசங்கரர் தான் பாடினார். எல்லாம் பகவான் நாமாவோ பாடுங்கோ அப்படின்னு. அவர் தான் சௌந்தர்ய லஹரி பாடியிருக்கார், அவர் தான் சிவானந்த லஹரி பாடியிருக்கார். சுப்பிரமணிய புஷங்கம் நம்ம திருச்செந்தூரில் அவர் தான் பாடியிருக்கார். கால பைரவாஷ்டகம் பாடியிருக்கார். நிறைய ஸ்லோகம் பாடியிருக்கார். ஒரு 10 ஸ்லோகம் அவர் பாடியது கண்டுபிடிங்கோ. அதில் பஜகோவிந்த மண்பானம் பண்ணலாமா? ஆதிசங்கர் சிவபெருமானோட அவதாரம். அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் ஒருத்தர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு மகான் பிறந்தார். அவர் வந்து ஆதிசேஷனோட அவதாரம் சொல்லுவேன். அதே மாதிரி கர்நாடகாவில் இன்னும் வேற 2 பேர் மகான்கள் பிறந்தா. யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்ம அடுத்த கதைகள் அவளை பற்றி பார்க்கலாம். That's all for today. See you in the next episode. Hari Om. Guru Pungava Pungava Ketanate Samatamayataam Nahi Kopi Sudhi Sharanagata Vatsala Tattva Nidhe Bhava Shankara Deshikame Sharanam Viditana Maya Vishadaikya Kalana Chakinchana Kanchana Masti Guru Dhrutameva vidhehi krupam sahajam bhava shankara deshikame sharanam bhava shankara deshikame sharanam bhava shankara deshikame sharanam.